ஸோ மம்மாவுடைய மாதத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய இன்று தாரணைக்கான ரொம்ப அழகான விஷயம், दातापन के गुण से दिव्यता की शक्ति से संपन्न. வள்ளல் தன்மையின் குணத்தால் மம்மா தெய்வீக சக்தியால் நிரம்பியவர் ஆனார். வள்ளல் தன்மையோட குணம் இருந்தது மம்மாட்ட, அதனால எல்லா பொக்கிஷமுமே நிரம்பிட்டு. சொல்லுவாங்களே, கொடுத்தாலே அவங்க எப்போதுமே நிரம்பியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மம்மா சதா மாஸ்டர் தாத்தா பன்கர் ரஹி. மம்மா எப்போதுமே மாஸ்டர் வள்ளலாகவே இருந்துட்டு இருந்தாங்க. சதா தேனிக்கு பாவனா, எப்போதுமே கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்கிற அந்த கொடுப்பினை மாமாவோட லைஃப்பில் இருந்தது. मामा की मुख्य धारणा थी कि लेना एक से और देना सबको. மாமாவுடைய லைஃப்பில் முக்கிய ஒரு தாரணை செஞ்சாங்க, ஒரு பாபாட்ட தான் நம்ம எடுக்கணுமே தவிர மிச்சம் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற தாரணை முக்கியமாக இருந்தது. इसी गुण से वे दिव्यता की शक्ति से संपन्न बनती गई. ஒருவர்கிட்ட எடுக்கணும், எல்லாருக்கும் நம்ம அதை வழங்கணுங்கிற தாரணையால், தெய்வீக குணத்தால், தெய்வீக சக்தியால் மம்மா நிரம்ப பெற்றவராக இருந்தாங்க. उनकी अगर कोई महिमा करता कि मम्मा आपने बहुत अच्छी मुरली चलाई, आपने हमें समय पर बहुत सहयोग दिया, तो मम्मा कभी भी उस महिमा को स्वीकार नहीं करती. மம்மாவை யாராவது புகழ் பாடுறாங்க, மம்மா இன்னைக்கு ரொம்ப அழகான நல்ல முரளி கிளாஸ் எடுத்தீங்க, அம்மா எனக்கு நேரத்தின்படி நீங்கள் உதவி செஞ்சீங்க, இப்படி யாராவது ஏதாவது மகிமை பாடினாலும் மம்மா ஒரு நாள் கூட அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சதா கேத்தி பிரபு பிரசாதே, சதா மாமா சொல்லுவாங்களா, பிரபுவினுடைய பிரசாதங்கள் அதெல்லாம். மேத்தோ உன்கா பிரசாத் பாண்ட்ரஹீகும். பாருங்க, மாமாவோட ஸ்மிருதி எவ்வளோ ஹையஸ்டாக இருந்திருக்கு. பகவானுடைய பிரசாதத்தை எடுத்து நான் வழங்குறேன், அவரோடது அப்படிங்கிற நினைவு இருந்தது. இஸ்ஸே உன்கி வாணிமே திவ்யதா ஜலக்தி தே. ஆகையினால அவங்களுடைய வார்த்தையில் அந்த தெய்வீக தன்மையின் ஜொலிப்பு இருந்தது, சக்தி இருந்தது. மே और मेरापन के बाण से दूर रखी. ஆகவே மம்மா அப்படிப்பட்ட புருஷார்த்தம் பண்ணாங்க, நான் எனதுங்கிற பற்றிலிருந்து ரொம்ப வெகு தூரமாக மம்மா வாழ்ந்தாங்க. நானும் வரல, என்னோடும் வரல, செய்பவர் செய்விப்பவர் பாபா, எல்லாமே பாபாவோட பிரசாதம், அவரோடது, அவர் கொடுத்தது. அந்த ஸ்மிருதி மம்மாட்ட ஃபுல்லாக இருந்தது. ஆகவே வள்ளல் தன்மை, ஒருத்தவர்கிட்ட எடுக்கணும், மிச்சம் எல்லாருக்கும் நம்ம வழங்கணுங்கிற நினைவால் அம்மா தெய்வத்தன்மை நிறைந்தவர்களாக மாறினாங்க. ஓம் சாந்தி. நாமளும் இந்த குணத்தை தாரணா பண்ணுவோம்.